Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம தமிழ்நாடு MBBS அட்மிஷனுக்கான ஜென்ரல் கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கான ஒரு கைடன்ஸ், சரி இப்போ எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், இப்போ நான் எந்த ஆர்டரில் வந்து நான் ஃபில் பண்ணணும், ஸோ இப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிசி கேட்டகரிக்கான காலேஜ் வைஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன், இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது தயவு செஞ்சு தெரிஞ்ச இடத்துல ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்டுக்கு போய் கூட ஃபில் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணால் டேரெக்டாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடுங்க. அங்கே நமக்கு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு கட் ஆஃபு எந்த மார்க்கு கிடைக்குங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் வந்து சர்வீஸ் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம பீப்புள் வச்சு தெளிவாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தெரியாத இடத்துல போய் அப்ளை பண்ணி தப்பாக அப்ளை பண்ணாதீங்க, சரியா? அதை வந்து இங்கே சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த பிசி காலேஜ் வைஸ் கட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ண போகிறேன். இது வந்து எகெயின் வந்து பியூர் கால்குலேஷன், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கும். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எப்படி நம்ம சாய்ஸ் பண்ணலாம், ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும். இது வந்து ஒன்லி கவர்மெண்ட் காலேஜுக்கானது, ப்ரைவேட் காலேஜுக்கானது கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் ஜாயின் பண்ணணுங்கிற ஆசை இருந்ததுன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் எந்த காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குதோ அது மட்டும் தான் கிடைக்கும், சரியா? இதையும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரு தடவை டீட்டெயில்டாக கேட்டுக்கிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சியில் இது எப்படி வந்து நம்ம பண்ண போகிறோம்னா, இது ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கட் ஆஃப். சார் எங்களுக்கு கட் ஆஃப் வேறு வந்து சார் தேர்ட் ரவுண்டு வச்சு கிளைம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து கட் ஆஃப் வச்சு மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கு தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வரப்போகுது. லாஸ்ட் இயர் நீட் 2025 591 மார்க் கிடச்சிது. ஸ்ட்ரேட் ரேங்க் 168ஆகவும் பிசி ரேங்க் 104ஆகவும் இருந்தது. இதை வச்சு ஒரு எப்படி வந்து லாஸ்ட் இயர் இருந்ததோ அதை அந்த மார்க்கே வந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி ரேங்க் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, பிசிக்கு அந்த ரேங்குக்கு 644 மார்க் இருக்குது. இப்போ 644 மார்க் நீங்கள் பிசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம்சி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு லாஸ்ட் இயர் வந்து 572 மார்க்குக்கு பிசி கிடச்சிது. அது வந்து ஸ்டேட் ரேங்க் 358ஆகவும் பிசி ரேங்க் 215ஆகவும் இருந்தது. அதே ரேங்க்கில் இருக்கிற பாசிபிலிட்டி பார்க்கும்போது இப்போ 624 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டான்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது, சரியா? அடுத்தது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் மூணாவது, 564 மார்க் லாஸ்ட் இயர் இருந்தது. ஸ்டேட் ரேங்க் 500ம் பிசி ரேங்க் 311 இருந்தது. இப்போ 613 மார்க்ஸுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஓமாந்தூரார் காலேஜில் அதே மாதிரி ரேங்க்கு. நான் இதுக்கப்புறம் எப்படி சொல்லிடுறேன்னா, ஒன்லி வந்து எந்த மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு ஓமாந்தூரார் காலேஜில் 598 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 595 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃப்ரேமை ஒரு தடவை கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் காலேஜஸ்க்கு போயிடுறேன். தென் மதுரை மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 554 மார்க்குக்கும் ஸ்டேட் ரேங்க் 723, பிசி ரேங்க் 447 கிடச்சிது. இப்போ அதே கேஸில் போகும்போது 599 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. 599 மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 587 மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 586 மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. தென் இஎஸ்ஐசி கோயம்புத்தூரில் 581 மார்க் இருந்தால் பிசிக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. தென் மோகன் குமாரமங்கலமில் 585க்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஃப்ரேம் கூட நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். கிளியராக ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா யூ கேன் டேக் இட். தென் நம்ம திருச்சி கியாபே விஸ்வநாதன் காலேஜில் லாஸ்ட் இயர் 538, இந்த வருஷம் 580 கிடைக்க சான்ஸ் இருக்குது. திருநெல்வேலியில் லாஸ்ட் இயர் 536, இந்த தடவை 576 கிடைக்க சான்ஸ் இருக்குது. வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 534 கிடச்சிது, இந்த தடவை 574 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தேனி மெடிக்கல் காலேஜில் 532 கிடச்சிது, 572 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் 529 கிடச்சிது, இப்போ 566 கிடைக்க சான்ஸ் இருக்குது, சரியா? இதே நம்ம ஒரு ஃப்ரேமாக அப்படியே பார்த்துக்கலாம். தென் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் லாஸ்ட் இயர் 532க்கு கிடச்சிது, இந்த வருஷம் 571க்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 529க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிது, இந்த வருடம் 567 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தருமபுரி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 526, இந்த தடவை 563 கிடைக்க சான்ஸ் இருக்குது. திருவண்ணாமலையில்
லாஸ்ட் இயர் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் 524 கிடச்சிது, 559 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தூத்துக்குடியில் லாஸ்ட் இயர் 523, இந்த தடவை 558 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி திருவள்ளூரில் லாஸ்ட் இயர் 527, இந்த தடவை 565 கிடைக்க சான்ஸ் இருக்குது. கரூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 522, இந்த தடவை 556 கிடைக்க சான்ஸ் இருக்குது. கன்னியாகுமரியில் லாஸ்ட் இயர் 524, இந்த தடவை 560 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 527, இந்த டைம் 565 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் உங்களுக்கு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 517 கிடச்சி, இந்த வருஷம் 550 கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் உங்களுக்கு கடலூர் மெடிக்கல் காலேஜில் 514 லாஸ்ட் இயர் கிடச்சது, இந்த இடம் 544 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் திருவாரூரில் லாஸ்ட் இயர் 515, இந்த இடம் 546 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் சிவகங்கையில் 517 லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 549 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் கிருஷ்ணகிரியில் லாஸ்ட் இயர் 515 கிடச்சிது பிசிக்கு, இந்த டைம் 546. நாமக்கல்லில் 517, இந்த டைம் 550. தென் பாருங்கள் திண்டுக்கல்லில் லாஸ்ட் இயர் 515, இந்த தடவை 547 திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில். தென் விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் 513 லாஸ்ட் இயர், இந்த தடவை 544. தென் கள்ளக்குறிச்சியில் லாஸ்ட் இயர் 512, இந்த வருடம் 542 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் உங்களுக்கு அரியலூர் 512, 542 கிடைக்க சான்ஸ் இருக்குது. ராமநாதபுரம் 510, 540 கிடைக்க சான்ஸ் இருக்குது. தென் இது ஒரு ஃப்ரேமாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் 509, 538 இந்த இடம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அப்போ நீல்கிரிஸ் தான் கடைசியாக. ஊட்டி மெடிக்கல் காலேஜு 509, இந்த இடம் 537 கிடைக்க சான்ஸ் இருக்குது. சார் 506 வந்ததே சார், நீங்கள் 509ன்னு சொல்கிறீங்களே லாஸ்ட் கட்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட் ரவுண்டில் 509க்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ரவுண்டில் தான் 506ன்னு வந்தது. அதே மாதிரி இந்த டைம் கட் ஆஃப் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இது உங்களுக்கான ரெஃபரன்ஸ் தான். இதில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கான கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஈவன் இந்த மார்க்லேருந்து சம் கட் ஆஃப் அதாவது இந்த டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தாங்கன்னா இன்னும் குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் மறுபடியும் சொல்லிடுறேன், சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் லாகினை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்களா, சப்மிட் கொடுத்துட்டிங்களா, எல்லாமே செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைம் சப்மிட்னு கொடுக்காததுக்கெலாம் இன்எலிஜிபிள்னு போட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் உங்களோட லாகினை செக் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு, சரியா? மற்ற பக்கம் நம்ம எதுவும் பண்ணாமல் விட்டேன் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே போய் சில டைம் வேல்யூ பண்ணுவாங்க, சில டைம் வேல்யூ பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சதுன்னா நோ இஷ்யூஸ், நீங்களே அப்ளை பண்ணிடுறீங்கன்னா. ஸோ நீங்கள் மற்றவங்க ஹெல்ப்பை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ஸ்டியூட் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, எடுத்து அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. தப்பாக மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. படித்து மார்க் வாங்கிறது மட்டும் பெருசு இல்லை, அதை கரெக்டாக அப்ளை பண்ணி என்ன உங்களுக்கு எகெயின் சீட்டு வாங்கிட்டு காலேஜுக்கு போகிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். அதை தெளிவாக பண்ணிடுங்க. ஸோ இந்த நம்ம மார்க்ஸ் எல்லாமே இப்போ நாங்கள் கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ். இப்போ இதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும், உங்களுக்கு சில காலேஜஸ் வேணும்னா அதை எப்படி சாய்ஸாக போடணும், ஃபஸ்ட் சாய்ஸாக போடணுமா, செகண்ட் சாய்ஸாக போடணுமா, எப்படி சாய்ஸாக போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான் இது. பியூர்லி கால்குலேஷன், லாஸ்ட் இயர் ரேங்க் வச்சு போட்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு அனைவருக்கும் அதாவது சீட் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தென் வீல் see that நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வீல் see the அதர் கேட்டகரி. இப்போ இது ஒன்லி ஃபார் பிசி கேட்டகரி. அதர் கேட்டகரிக்கு வீல் see that அதர் கேட்டகரி எம்பிசிஎஸ்சிக்கெலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.